Hi, good morning friends. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அடுத்த டாபிக் which is nothing but preamble of the Indian Constitution. ஓகேவா? ஸோ the preamble அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு நான் மெயிலில் அனுப்புகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மெட்டீரியல் வந்திருக்கும். அது வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, ஜிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ்னுடைய ஒரு ஜிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து எல்லா பாலிட்டி கிளாஸுக்கும் இந்த இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது அந்த ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அதை நீங்கள் அதோட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் பாலிட்டி, ஸோ பாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோஸ் போனதுக்கப்புறம் லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாகவே ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரியாம்பிள். ஸோ அந்த ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன? ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கு, அதாவது நான் சொல்கிறது 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கு. எஸ், 7th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த ப்ரியாம்பிளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முதல் பக்கமே இதுதான் வரும். ஓகே. இதில் நிறைய வேர்ட்ஸ் வரும். என்ன, இதில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய உங்களுக்கு வந்து மீனிங் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கிளாஸ் வந்து முழுக்க இதை பற்றி தான். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்காக ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இது அந்த நான் இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்லேயே உங்களுக்கு அந்த 3rd பேஜ்லேயே இது வந்து வரும். ஓகேவா? ஃபைன், சரி. ஸோ இந்த ப்ரியாம்பிள்னா என்ன? ப்ரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழில் முகப்புரை அல்லது முன்னுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். நம்ம எந்த ஒரு இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து ஏதாவது ஒரு தியரிட்டிக்கல் புக்கோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த விளக்கம்லாம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரியாம்பிள்னா என்ன, பார்ட்ஸ்னா என்ன, ஆர்டிகல்ஸ்னா என்ன, ஓகே, ஷெடியூல்ஸ்னா என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஃபைன். ஸோ இப்போ அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ foreword டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே. ஸோ அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் எடுத்தோம்னா முதல் பக்கத்தில் வரும். ஸோ அந்த முதல் பக்கத்தில் வர்றதுனால இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ ஆக்குபைடு தாட்டு நம்ம மைண்டில் இருக்கும். அது கிடையாது. ஓகே. இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது மொத்தமாக 395 ஆர்டிகல்ஸையும் என்டையர் கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணி எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக இந்த ப்ரியாம்பிளை உருவாக்குனாங்க. ஓகே. ஸோ தோ த ப்ரியாம்பிள் occupies the very first page of the constitution, it was prepared at last. ஓகேவா? இது கடைசியாக உருவாக்கப்பட்டது. இது ஒரு முக்கியம். ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்ன? இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இது வந்து ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவமாக இருக்குது, ஏன் இந்த ப்ரியாம்பிளை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் டிசைட் பண்ணாங்க. ஓகே. ஸோ வை வி நீட் ப்ரியாம்பிள். ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுல நான் சொன்னேன், அதில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னேன். ஓகே. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் வேற எந்த இடத்துலையுமே இந்த வார்த்தைகள் வரவே வராது. ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட்ஸு இப்போ கான்ஸ்டியூஷனில் வேற எந்த பார்ட்ஸ்லேயோ இல்லை எந்த ஆர்டிகல்ஸ்லேயும் வரவே வராது. ஓகேவா? ஃபைன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரியாம்பிளை வந்து இதை நம்ம ரீட் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம இந்தியன் பாலிட்டியில், அதாவது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பில் நாம் பின்பற்றக்கூடிய தத்துவங்களை உள்ளடக்கியிருக்கு. ஓகேவா? ஸோ இட் கண்டெய்ன்ஸ் த லெகசி அஸ் வெல் அஸ் இட் கண்டெய்ன்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் த இந்தியன் பாலிட்டி ஆர் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அட் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரியாம்பிள்னுடைய முக்கியத்துவம் அப்போ முதல்ல வந்து தெரியல. ஓகே.
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 கேசஸ் வரும். ஓகேவா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே 1960 1960 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், அதாவது சாரி இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு இருந்தது 1960. ஆனால் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அப்போ இப்போ இருக்கிற இந்த பங்களாதேஷ் வந்து 1960 அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. ஸோ பங்களாதேஷ் எப்போ லிபரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1971 இண்டோ பாகிஸ்தான் வார் வந்து அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அப்படிங்கிற புது நாடு உருவாச்சு இல்லையா? ஸோ 1960 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கமும் பாகிஸ்தான் அரசாங்கமும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து 2 பேருமே ராட்டிஃபை பண்ணாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷேரிங் தான். இட் வாஸ் அ வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி. அதாவது 1956 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அதே போல் இண்டஸ் வாட்டர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானுக்கும் 2க்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம். அதுதான் என்ன அப்படின்னா தீஸ்தா. தீஸ்தா அப்படின்னு ஒரு ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமுக்கு மேலே ஒரிஜினேட் ஆகி அது அப்படியே வந்து நேராக கங்கையோட கலக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெங்காலுக்கும் இப்போ இருக்கிற பங்களாதேஷுக்கும் பார்டருக்கு ஒரு நேச்சுரல் பார்டராக அது போகும். ஸோ அப்போ அதில் வந்து ஒரு வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் போடும்போது ஏன்னா அந்த பங்களாதேஷ் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 நதிகளும் சங்கமிக்கும். ஒன்று வந்து கங்கை, இன்னொன்று வந்து பிரம்மபுத்திரா, இன்னொன்று இந்த தீஸ்தா ரிவர். ஸோ அது 3மே அங்கே ட்ரெயின் ஆகும்போது அந்த ஆற்று படுகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே, அதனுடைய அகலம் வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சில நதி தீவுகள் இருக்கும், அதாவது ரிவரைன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த அக்ரிமெண்ட் பிரகாரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பெருபாரி அப்படின்னு சொல்லிட்டு சில என்க்ளேவ்ஸ் இருந்து, என்க்ளேவ்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு எல்லைகள், ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ். ஓகே, அதை வந்து யார் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது, அதை யார் வந்து நிர்வகிப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த தீஸ்தா ரிவர் அக்ரிமெண்ட் பிரகாரத்தில் என்ன அப்படின்னா அந்த பெருபாரி அப்படிங்கிறதுனுடைய எல்லையை வந்து நம்ம அவங்ககிட்ட ஒப்படைக்கல, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அவங்க வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும். அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பொழுது அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா யார் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான், பிரசிடென்ட். ஓகே, அப்போ பிரசிடென்ட் இதை சைன் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பிரியாம்பிளில் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தான் வந்து சாவரினிட்டி அப்படிங்கிறது, அதாவது சாவரின். ஓகே, அதாவது இண்டிபெண்டன்ட், பீயிங் இண்டிபெண்டன்ட். தமிழில் பார்த்தீங்க இறையாண்மை. ஸோ இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறையாண்மைக்கு எதிர்த்து இருக்கு அல்லது எதிர்மறைவாக இருக்கு. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் சாவரினிட்டி ஆர் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த வேர்ட் சாவரின் கண்டெய்ன்ட் இன் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, அவர் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 143 143 அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஆலோசனையை நாடலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதுதான் வந்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் பெருபாரி யூனியன் கேஸ். ஓகே, 1960. அப்போ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு என்ன ஆலோசனை வழங்குது அப்படின்னா இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு இது கிடையாது, அதாவது இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான். ஓகே, இது வந்து ஒரு நிர்வாக ஆணை தான். நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறதுனால அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது இந்திய எல்லையை விட்டு பிரிஞ்சு போகலை. ஓகே, ஸோ அதனால இதில் வந்து உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அதே போல் பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதி கிடையாது. அதனால அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு நேரோ ஜட்ஜ்மெண்ட்டை இந்த கேஸின் மூலமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருது. ஓகே,
அப்போ என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, 1960 இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, சரியா? ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுது. ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுடைய தத்துவங்களை பேசும். அந்த தத்துவங்களுடைய விளக்கமாக தான் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே இருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட்டு அப்படின்னு. அப்போ என்ன ஆகுறாங்க, கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்போ இது பார்ட், கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் இல்லை அப்படின்னா அப்போ ஏன் வந்து நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இதை உருவாக்கணும், அவங்க என்ன நோக்கத்துக்காக இதை உருவாக்கியிருக்காங்க? ஓகே, அப்போ இது பஞ்சாயத்தாகுது. அப்போ இது என்ன ஆகுது, 1973 13 வருஷம் கழிச்சு ஒரு ஹிஸ்டாரிக் கேஸ். அந்த கேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மடம், இந்து மடம். அப்போ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் அரசு போய்கிட்டு இருக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் அரசு வந்து நிறைய நடவடிக்கைகள் மூலமாக இந்த சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒரு இந்து மடம், அந்த இந்து மடத்தின் தலைவர் அதான் கேசவனந்த பாரதி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கேரள அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வழக்கு பதிவு செய்கிறார். ஸோ என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் அதற்கான உண்மையான விளக்கம் என்னன்னு தெரியணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரளா ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை பதிவு செய்கிறாங்க. கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணுது, ஆர்டிகல் 147 எடுத்து சொல்கிறாங்க. ஸோ 147 பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா, the Supreme Court shall be the highest authority to interpret the Constitution. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அந்த பவர் உண்டு. என்னது அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இறுதியாக ஆராய்வதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு தான் உண்டு அப்படின்னு 147 சொல்லுது. அப்போ ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட் என்ன பண்ணுது, அந்த கேஸை அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருது. ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட்டு 9 ஜட்ஜை ஃபார்ம் பண்ணி இந்த கேஸுக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9லேருந்து 11 மாதம் ட்ரையல் போய் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் இப்போ வரைக்கும் நம்ம ரெஃபரன்ஸாக பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த ரெஃபரன்ஸாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 1946 1950 வரைக்கும் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 11 கூட்டங்கள் நடத்தினாங்க அப்படின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த கூட்டங்கள் அனைத்தும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீடியோ பதிவு செஞ்சாங்க, ஆடியோ பதிவு செஞ்சாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த டிபேட்ஸை ஃபுல்லாக ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை ஆராய்ஞ்சு, ஓகே, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்துக்கான எங்கெங்கெல்லாம் ஆம்பிகுவிட்டி, அதாவது பிகாஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் ஆக்சுவலி ரிட்டன் இன் இங்கிலீஷ், அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆங்கிலத்தில் எழுதப்படுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பல இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். ஓகே, ஸோ அப்படிங்கிற போது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய டிபேட்ஸை ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அந்த வீடியோ பதிவுகள் அந்த ஆடியோ பதிவுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு, ஓகே, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கான உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த கேஸில் தான் சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பெருபாரி யூனியன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஸ்டாண்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணாங்க. என்ன ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னாங்க இல்லையா, அதை அப்படியே கேசவனந்த பாரதி வழக்கு 1973 உச்ச நீதிமன்றம் அப்படியே அதை திரும்ப பெற்று மாற்றி அமைச்சது. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, the preamble is a most important part of the constitution. ஓகே, ஸோ preamble அப்படிங்கிறது இட்ஸ் a most important part of the constitution. ஓகேவா? ஸோ ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த preamble அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா இந்த preamble இருந்து நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அதில் சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுக்கான உண்மையான அர்த்தம் தெரியணும் அப்படின்னா நீங்க அதை பிரியாம்பிள் வழியாக தான் பார்க்கணும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரியாம்பிள்ல தான் இருக்கு.
ஸோ அப்போ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு பூத கண்ணாடி மாதிரி, ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் மாதிரி. அப்போ அந்த ப்ரியாம்பிளை வச்சு தான் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையும் நாம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, இந்திய அரசியல் அமைப்பினுடைய உண்மையான அரசியல் அமைப்பு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ த ப்ரியாம்பிள் கண்டெய்ன்ஸ் த philosophical concepts or the philosophy of the Indian polity as well as Indian constitution. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரியாம்பிள்ல கிட்டத்தட்ட 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஓகே, 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. 4 காம்பனன்ட்ஸ் தான் இதை பிரிக்கலாம். நம்பர் 1 என்னது அப்படின்னா, the nature of Indian polity. இந்தியா அப்படிங்கிற இந்த இந்திய ஒருங்கிணைந்த இந்த சமூகத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது சொல்லுது ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். என்னது அப்படின்னா, த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி டு த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது? ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கிறது என்னது, ஒரு ரூல் புக். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ பேப்பர். பட் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, ஒரு பவர் வருதுல்ல. அப்போ அந்த பவர் எங்கிருந்து வருது? So the constitution derives its authority from where அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான விளக்கம் இங்கே ப்ரியாம்பிள்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதில் ஆரம்பிக்கிற அந்த முதல் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த முதல் வார்த்தை பாருங்க, ப்ரியாம்பிள்ல என்னது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு வருது பார்த்தீங்களா. அப்போ அதில் கொடுத்துருக்குல the people of India அப்படின்னு. ஸோ இங்கே இந்த people of India மீன் பண்ணுறது யாரு? திரும்ப ஒரு கொஸ்டின். அப்போ அந்த பீப்புள் ஆஃப் இந்தியானா மீன் பண்ணுறது யாரு? அந்த மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியா? இல்லை, அந்த மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, தோ த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேர் த ஒரிஜினல் மேக்கர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, தே ப்ரிப்பேர்ட் திஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் ஹூம்? அஸ், ஐ மீன் டு ஹூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தே ப்ரிப்பேர்ட் திஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் த என்டையர் பீப்புள் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டிங் தெம். நான் சொல்றது புரியுதா? மக்களுடைய பிரதிநிதித்துவர்களாக இருந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒவ்வொரு டிராஃப்ட்ஸுமே என்ன ஆச்சு, இட் வாஸ் பப்ளிஷ்ட். ஓகே, டு கெட் த வியூஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈவன் த பீப்புள் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் த்ரூ லெட்டர்ஸ், த்ரூ சஜஷன்ஸ். நான் சொல்ற புரியுதா? ஓகே, ஸோ அப்படிங்கிற போது அப்போ அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா, த கான்ஸ்டியூஷன் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் வேர். அப்போ ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா, ஃப்ரம் த பை தி மெமரண்டம் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இன்னொன்று டைரக்டா பீப்புள் ஆஃப் இந்தியா, இன்னொன்று சும்மா பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, இன்னொன்று பார்லிமெண்ட்டு அப்படின்னு. பட் ஆனால் எங்கேருந்து, யார்கிட்ட இருந்து இந்த அத்தாரிட்டி டிரைவ் பண்ணுது? இட் டிரைவ்ஸ் இட் ஃப்ரம் த பீப்புள். இல்லை, இட் டிரைவ்ஸ் இட்ஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் த வேர்ட்ஸ் கண்டெய்ன்ட் இன் தி ப்ரியாம்பிள். அப்படி கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிற பார்த்தா, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். என்னது? the source of authority to the constitution. So the source of authority to the constitution is derived directly from the people of India. Okay, இது அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொன்னேன். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் பாலிட்டி, அப்போ இந்த இந்திய அரசியல் அமைப்பினுடைய தன்மை என்ன, உண்மையான தன்மை என்ன? ஓகே, அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 வார்த்தைகள் வரும். அந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஒன்று சாவரின், ஓகே, இன்னொன்று என்ன இருக்கு? சோஷியலிஸ்ட், இன்னொன்று செக்குலர், இன்னொன்று டெமோக்ராட்டிக், இன்னொன்று ரிபப்ளிக். ஓகே, சரியா? இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. ஸோ இந்த 5 வார்த்தைகள் மூலமா என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 வார்த்தைகள் மூலமா நாம இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் பாலிட்டியை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ என்னது? நம்பர் 1 சாவரின், இன்னொன்று சோஷியலிஸ்ட், இன்னொன்று செக்குலர், இன்னொன்று டெமோக்ராட்டிக், இன்னொன்று ரிபப்ளிக். 5 வார்த்தைங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. இதுதான் அந்த ஆர்டர்: சாவரன், சோஷியலிஸ்ட்,
செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஓகே, ஸோ ஒரிஜினலா இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ ஒரிஜினல்னா என்ன, 1950. ஸோ ஒரிஜினலா த கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ட் ஒன்லி 3 words. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 வார்த்தைகள் தான் இருந்தது. எது எது அப்படின்னா, ஒன்று சாவரன், இன்னொன்று டெமோக்ராட்டிக், இன்னொன்று ரிப்பப்ளிக். ஓகே, whereas these 2 words were inserted through an amendment. ஓகே, ஒரு அரசியல் சட்ட திருத்த சட்டத்தின் வாயிலாக இந்த 2 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுச்சு. அது எப்ப சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, it was inserted through the 42nd Constitutional Amendment Act 1976. 42வது அரசியல் திருத்த சட்டம் 1976. ஓகே, அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப பிரியாம்பிள நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, அப்ப இந்த கேசவானந்த பாரதியினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் இஸ் a important part of the Indian Constitution. Okay, and hence the preamble can be amended only by the procedure mentioned in the Constitution. So the procedure is Article 368. But preamble அப்படிங்கிறதுல ஓகே, நீங்க அமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப அமெண்ட் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டிங் வேல்யூஸ் as well as அந்த philosophy-ய அந்த அமெண்ட்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படின்னு 1973லேயே ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஓகே, ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1973 ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஸோ கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட்ல preamble is a most important part of the constitution. Yes, the preamble can be amended as per the procedure given in the constitution, that is article 368. But such an amendment made by an amendment act shall not disturb the founding values as well as the philosophical content provided in the preamble. Okay, and if so, a constitutional amendment violates or disturbs the founding values as well as the philosophical content, then such constitutional amendment act shall be declared null and void. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, என்னது, பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பிரியாம்பிள என்ன பண்ணலாம், திருத்தம் மேற்கொள்ளலாம். எப்படி மேற்கொள்ளலாம்? பிரிவு 368 வழங்கி இருக்கிற அந்த செயல்முறையை கடைபிடித்து ஒரு பாராளுமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு அரசியல் திருத்த சாசன சட்டத்தின் வாயிலாக திருத்தங்களை மேற்கொள்ளலாம். ஆனா அந்த திருத்தமானது அரசியல் அமைப்பு முகப்புரையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஓகே அந்த தத்துவங்களை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது அல்லது அதை அபகரிக்க கூடாது. அவ்வாறு அது மீறினா, அவ்வாறு அது அபகரித்தா அந்த திருத்த சட்டம் செல்லாது. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்படிங்கிற போது அப்போ இந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ வருது, 1973 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வருது. பட் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம என்ன வார்த்தைகள் சேர்க்கிறோம், சோஷியலிஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தையும் செக்குலர் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நம்ம சேர்க்கிறோம். ஆனால் அது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குச்சு, இந்த திருத்தத்தை ஏற்றுக்குச்சு. ஏன் அப்படின்னா இந்த திருத்தத்தின் மூலமாக நம்ம சேர்க்கப்பட்ட இந்த 2 வார்த்தைகள், இந்த தத்துவங்கள், இந்த philosophy is already there. ஓகேவா? அது ஏற்கனவே இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும், அப்ரப்டா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த 2 வார்த்தைகளை பிரியாம்பிள்ல கொண்டாந்து சேர்க்கிறோம். அதனால இது சேர்க்கறதுனால மித்த வேல்யூஸ்ல எந்த அடியும் ஆகலை, இல்லை மித்த தத்துவங்கள்ல எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. ஆல்ரெடி இருக்கிற தத்துவத்தை தான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறோம். அதனால இந்த சட்ட திருத்தம் செல்லும். ஓகேவா? சொல்றப்பதான் இது ஒன்று. ஸோ அப்போ இந்த 5 வார்த்தைகள், இந்த 5 வார்த்தைகள்லாம் என்னது, நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஆர் நேச்சர் ஆஃப் இந்தியன் பாலிட்டியை சொல்லுது. ஸோ முதல்ல என்னது, சாவரன். இப்போ அது ஒவ்வொன்றுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ சாவரன்னா என்ன? ஸோ சாவரன் அப்படின்னா பீயிங் இண்டிபெண்ட், அதாவது தமிழ்ல இறையாண்மை. ஓகே, தனித்து இருப்பது அப்படின்னு அர்த்தம். எதுல தனித்து இருக்கிறது? ஸோ சாவரன் அப்படின்னா என்ன விஷயம், இங்கிருந்து என்ன சொல்ல வராங்க? வெரி சிம்பிள். இந்தியா இந்த சாவரன் அப்படிங்கிற இந்த கேரக்டர்
இந்திய அரசுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த வேல்யூஸ் உண்டு. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது அவங்க சுயமா எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். இதே போல இந்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அது சுயமா அதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு அது ஒரு முடிவுக்கு வரும். எந்த ஒரு அந்நிய சக்தியின் தூண்டுதலின் பெயர்ல இந்தியா ஒரு முடிவுக்கு வராது. ஓகே, ஸோ சாவரன் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் மீனிங் டேக்கிங் டெசிஷன்ஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொல்றதுதான், எந்த ஒரு அந்நிய சக்தியினுடைய தூண்டுதல்ல நாம ஒரு முடிவுக்கு வரவே மாட்டோம். நாம எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது சுயமா நாமளே தனித்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஓகே, அப்ப இதுல ஒரு டவுட் வருது. சரி சார், நான் அதை ஏத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மல்டிநேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல, பன்னாட்டு அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கு இல்லையா? சரியா? அப்போ உதாரணத்துக்கு இப்போ G20ல ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா இப்போ இந்தியா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், இப்போ G20ல ஒரு முடிவு, என்ன முடிவு எடுக்கிறாங்க? இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து வேகமாக வளர்ந்துருக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷன் மூலமாக என்ன ஆகுது? நாம் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸை நிறையா பேர்ன் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸை நிறையா பேர்ன் பண்ணுறதுனால எதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்குறோம்? கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்குறோம். அப்போ இந்த பன்னாட்டு அமைப்புகளில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னது அப்படின்னா, நம்மளுடைய கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும். இப்போ வந்து 15% 5% நீங்கள் குறைக்கணும். அப்போ இதை குறைச்சோம் அப்படின்னா நம்ம எங்கே அடி வாங்குவோம்? நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அடி வாங்கும். அப்போ இந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க. இதில் வந்து இந்தியாவும் உறுப்பினராக இருக்குது. அப்படின்னா இது என்ன சார்? அப்போ இந்த இடத்துல வந்து இறையாண்மை அடியாகுது. ஓகே, இப்போ யூஎஸ், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளைய நெருக்கடி பண்ணி, இல்லை நீங்கள் கட்டாயம் இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல என்னது? இந்த சாவரன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அடி வாங்குது. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரி சிம்பிளாக சொல்கிறாங்க, இந்தியா அப்படிங்கிற இந்த நாட்டை எந்த ஒரு பன்னாட்டு அமைப்பில் நம்மளை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அங்கே போய் நம்மளை சேர்க்கல. இந்தியாவா விருப்பப்பட்டு அந்த ஆர்கனைசேஷனுடைய மிஷன், விஷன், அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா தன்னுடைய விருப்பத்தில் தான் அந்த பன்னாட்டு அமைப்புகளில், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸில் போய் ஒரு மெம்பராக சேருது, அப்ளை பண்ணி சேருது. ஓகே, ஸோ அப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் இந்தியா என்ன பண்ணாது? அந்த ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு மெம்பராக இருக்காது. ஸோ இந்த சாவரன் அப்படிங்கிறது எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாது. நான் சொல்கிற புரியுதா? ஓகே, ஃபைன், வெரி குட். நெக்ஸ்ட், சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட் அப்படின்னா என்னது? சமத்துவ கொள்கைகள். ஓகே, ஸோ விச் இஸ் நத்திங் பட் த ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த ரஷ்யன் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம். ஏன்னா ரஷ்யன் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே என்னது? எல்லா ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணி, கவர்ன் பண்ணி, ரன் பண்ணுறது எல்லாமே யாரு? கவர்மெண்ட் தான். ஓகே, பட் இங்கே இந்தியாவில் நாம வச்சிருக்கிற, நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மிக்சட் எக்கனாமி விச் இஸ் நத்திங் பட் என்னது? ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அரசு தான் மோனோபோலியாக ரன் பண்ணும். மித்த இடங்களில் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கும். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே என்னது? இங்கே இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் போத் பப்ளிக் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட். ஒன்று. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ வளங்களை சமமாக பிரித்து கொடுக்கறது. ஓகே, அப்போ அந்த வளங்களை சமமாக பிரித்து கொடுக்கறதுனா எப்படி? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல்சஸ் பருப்பு, நம்ம சாப்பிட்ற பருப்பு. இந்த பருப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 கிலோ பருப்பு அப்படிங்கிறது 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, அப்போ பணம் சம்பாதிக்கிறவன், பணக்காரன், நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவன், அவனால் என்ன ஆக முடியும்? ஒரு ஈஸியாக போய் பருப்பை 500 ரூபா பணம் கொடுத்து பருப்பை வாங்க முடியும். ஆனால் ஏழைப்பாளையங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களால 500 ரூபா கொடுத்து போய் மார்க்கெட்டில் பருப்பு வாங்க முடியுமா? முடியாது. அப்போ
இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது, அரசே முன் வரும். எப்படி? சப்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸை த்ரூ ரேஷன் மூலமா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமா என்ன பண்றாங்க, ஏழப்பட்ட பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களும் அதே போல புவர் பீப்புளுக்கும் அரசே என்ன பண்ணுது, மானியத்தின் அடிப்படையில் வழங்குது. நான் சொல்ற புரியுதா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கு பேர் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் காமன் குட். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஈக்குவலி ஃபார் காமன் குட். ஸோ அப்போ பணம் படித்தவங்க மட்டும்தான் பொருளை போய் வாங்க முடியும்னு இல்லை. அப்போ ஏழைகளுக்கும் எல்லா வளமும் கிடைக்க பெறும். அப்போ ஏழைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரு, அரசு, தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் அரசு முன்னாடி நின்று என்ன அந்த ஏழைகளுக்கு தேவையான எல்லா ஆக்சஸ் டு ரிசோர்சஸ், ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ அதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ அந்த பருப்பு அப்படிங்கிறத வெறும் பணக்காரன் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த பருப்பு அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸ் தான். அந்த ரிசோர்ஸை என்ன பண்ணுது, எல்லாருக்கும் கொடுக்குது. ஓகே, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் செக்குலர். செக்குலர்னா என்ன, மத சார்பற்ற. ஓகே. ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லேயே வந்து ஆல் ரிலீஜன் ஈக்குவல் என்ன. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு வந்து மதமே கிடையாது அப்படின்னு. இங்கே ஆக்சுவலாக அதனுடைய மீனிங் என்ன, செக்குலரிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் அஸ் ஐ டோல்ட், திஸ் இந்தியன் டெரிட்டரிக்குன்னு ஒரு மதம் கிடையாது, நம்பர் ஒன். ஓகே. ஸோ த ஸ்டேட் டஸ் நாட் ஹாவ் எனி ரிலீஜன். ஓகேவா? இங்கே வந்து எல்லா ரிலீஜனையும் இந்த ஸ்டேட் வந்து ஈக்குவலாக தான் பார்க்குது. ஓகே. அதே போல் இதில் ஒரு 3 ஃபண்டமெண்டல்ஸை நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே. இந்த இந்தியன் செக்குலரிசமில் ஒரு 3 ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்சிங் இட் செல்ஃப் ஃப்ரம் த ரிலீஜன். மதத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வது. ஓகே. ஸோ டிஸ்டன்சிங் இட் செல்ஃப் ஃப்ரம் என்னது, ரிலீஜன். அப்படின்னா என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜையோ கிறிஸ்மஸோ இல்லை ரம்ஜானோ இதுக்கெல்லாம் வந்து கொண்டாட்டங்கள் இருக்காது. ஓகே, சொல்லப்படுதான். ஸோ இட் டிஸ்டன்சஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் தி ரிலீஜன் அண்ட் இட் சீஸ் ஆல் ரிலீஜன் அஸ் ஈக்குவல். ஓகேவா? இது ஒன்று. ஃபைன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் இட் வில் நாட் என்டர்டெயின் அ ரிலீஜன், அல்லது எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லையும் இட் வில் நாட் என்டர்டெயின் ரிலீஜன். ஸோ எந்த ஒரு அரசு நிறுவனங்களில் அரசு வந்து என்ன பண்ணாது, எந்த ஒரு மதத்தையும் கொண்டாடாது. ஒன்று. எந்த ஒரு மதத்தையும் மத சமய சார்ப படங்களையோ அல்லது சமய சார்ந்த சித்திரங்களையோ எந்த ஒரு அரசு நிறுவனங்களும் அதை வந்து முன்னிறுத்தாது. ஒன்று. அதே போல் எந்த ஒரு அரசு இயந்திரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத கூற்று, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயும் இருக்காது. அப்படி அது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அகெயின்ஸ்ட் எது, இந்த செக்குலர் கேரக்டர். ஸோ இதான் நம்பர் 1 இந்தியன் செக்குலரிசம்ல ஃபாலோ பண்ணுறது, டிஸ்டன்சிங் இட் செல்ஃப் ஃப்ரம் என்னது, ரிலீஜன். ஓகே. செகண்ட் திங் என்ன செக்குலரிசம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, தலையிடாமல் இருப்பது. எந்த ஒரு சமய சார்ந்த கொள்கைகளில் அரசோ அல்லது அரசு இயந்திரங்களோ தலையிடாமல் இருப்பது. புரியல சார்? சரி, ஓகே. இப்போ நம்ம இப்போ ஒரு ரோட்டில் பார்க்குறோம். இப்போ இங்கேன்னு இல்லை, இப்போ டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து நிறையா பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் நிறையா இருப்பாங்க, சர்தார்ஸ். இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் ஹெல்மெட் அப்படிங்கிறது கம்பல்சரி. இப்போ நானோ நீங்களோ ரோட்டில் போகிறீங்க, பைக்கு ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா என்னது, ஹெல்மெட்டை மாட்டிட்டு நம்ம போகணும். அப்போ ஹெல்மெட் மாட்டிட்டு போடாமல் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, அஃபண்டர். அந்த சட்டத்தை நாம் பின்பற்றலை. அப்போ அதன் பிரகாரம் அந்த சட்டத்திலே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தண்டனை இருக்குது. என்ன தண்டனை? ஃபைன். எவ்வளவு? 1000 ரூபா. ஆனால் இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சர்தார்ஜிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சீக்கியர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க, சிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க தலைக்கு ஒரு பெரிய டர்பான் கட்டியிருப்பாங்க. அதற்கு மேலே ஹெல்மெட் போட முடியாது. அப்போ ஒரு சர்தார்ஜி வந்து ஃபுல்லாக டர்பன் கட்டிட்டு பைக்கில் வரும்பொழுது டிராஃபிக் சார்ஜென்ட் அவரை நிறுத்தி என்ன கேட்க முடியாது, ஏன் நீங்கள் ஹெல்மெட்டு போடலை. நான் சொல்கிறது புரியுதா? ஓகே. இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்குறோம்,
நிறைய பூசாரிங்க ஐயர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜையை முடிச்சுட்டு அங்கம் இல்லாமல் வெறும் மேனியாக அப்படியே வண்டியில் போய்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ இது என்னது? பப்ளிக் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட். ஒரு பிறந்த மேனியாக அப்படியே நாம் போகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? தடுத்து போலீஸ் ஏன் சார் நீங்கள் சட்டை போடலை, ஏன் நீங்கள் பனியன் போடலை அப்படின்னு கேட்க முடியாது. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நான் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று என்னது? ஓகே, இன்னொன்று என்னது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்வென்ஷன். ஓகே, அரசே தலையிடுவது. ஓகே, எதில்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் எடுத்துக்கலாம். அந்த கோயிலில் ஓகே தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லப்படுதா? தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்? படார்னு ஆர்டிஓ ஸ்பாட்டுக்கு வருவார், இல்லை கலெக்டர் ஸ்பாட்டுக்கு வருவார், எஸ்பி ஸ்பாட்டுக்கு வருவார். வந்து என்ன பண்ணுவார்? பஞ்சாயத்து பண்ணுவார். ஏன்? பிகாஸ் டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? தேர் ஷால் பி நோ டிஸ்கிரிமினேஷன். எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பேசுது. கரெக்டா? அப்போ இந்த மாதிரியான சமயங்களில் அரசு என்ன ஃபாலோ பண்ணும்? செக்குலரிசம்ல ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்டர்வென்ஷன். இஃப் தேர் இஸ் எனி untouchability issue or if there is any discrimination issue. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்கூல் அட்மிஷன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செக்குலரிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இது நம்ம அடிக்கடி நிறைய தடவை பேசிட்டோம். ஒன்று என்னது? டெமோக்ராட்டிக், இன்னொன்று ரிப்பப்ளிக். ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்னது? மக்களாட்சி. ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது குடியரசு. ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி தான், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். பட் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னது? இட் இஸ் நாட் டைரக்ட் டெமோக்ராட்டிக், இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக். அந்த இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக்லையும் நாம ஃபாலோ பண்ணுறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஞாபகம் இருக்கா? ஓகே. ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னது? குடியரசு. குடியரசுனா என்ன? இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவர் அவரை டினோட் பண்ணுறது தான் இந்த ரிப்பப்ளிக். ஸோ இந்த எல்லையின் தலைவர், த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் an elected individual. ஓகே, ஸோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஸோ இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், எந்த மதத்தை பின்பற்றவராக இருக்கட்டும், எந்த மொழியை பேசுபவராக இருக்கட்டும், ஓகே, எந்த காஸ்டாக இருக்கட்டும் அல்லது எந்த செக்ஸாக இருக்கட்டும், அந்த தகுதிகள் இருந்தது அப்படின்னா தேர்தல்ங்கிற அடிப்படையில் என்ன ஆகலாம்? இந்த இந்திய எல்லைக்கே தலைவராகலாம். அதான் என்னது? ரிப்பப்ளிக். ஓகே, ஃபைன். ஸோ இந்த 5 வார்த்தைகள் ப்ரியாம்பிள் இருக்கு. இதுதான் அதனுடைய ஆர்டர். ஸோ இந்த 5 வார்த்தைகள் மூலமாக நமக்கு என்ன எக்ஸ்போஸ் ஆகுது? தி நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இது 2வது காம்பனண்ட். இப்போ அடுத்து 3வது காம்பனண்ட் என்னது? ப்ரியாம்பிள் வந்து வேற என்ன சொல்லுது? ஸோ 3rd காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த நாட்டு கடைபிடிக்கக்கூடிய தத்துவங்கள், கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகள், கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகள் என்னது? ஒன்னொன்னா பார்ப்போம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டல்ஸில் கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்தது லிபர்ட்டி, அடுத்தது ஈக்குவாலிட்டி, அடுத்தது ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு வார்த்தை, 2 வார்த்தை வரும். ஒன்று யூனிட்டி, இன்னொன்று இன்டெகிரிட்டி. ஓகே, ஸோ மொத்தம் 6 வார்த்தைகள். ஓகேவா? ஸோ ஒன்று அந்த ஆர்டரையும் மாத்துறாங்க. ஒன்று ஜஸ்டிஸ். ஓகேவா? அடுத்தது எஸ் லிபர்ட்டி, இதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, அடுத்தது ஃப்ரெட்டர்னிட்டி, இதுக்கப்புறம் யூனிட்டி, கடைசியா இருக்கிறது இன்டெகிரிட்டி. சரியா? ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 5 வார்த்தைங்க தான் இருக்குது. இந்த கடைசியா இருக்கிற இந்த இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை 42வது சட்ட திருத்த சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமா சேர்க்கப்பட்டுச்சு. எப்படி இந்த 2 வார்த்தைகள் சேர்த்தாங்களோ அதே போல இந்த வார்த்தையும் இங்க சேர்த்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 வார்த்தைகள் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, இந்த 6 வார்த்தைகள் மூலமா நாம என்ன
சொல்ல வரோம் அப்படின்னா இந்த இந்திய நாட்டினுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். அதிலே கொடுத்துருப்பாங்க ஜஸ்டிஸ், சோஷியல், இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா அதோட என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ பாகுபாடின்றி நீதி என்பது அனைவருக்கும் சமமாக வழங்கப்படும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆர் யுஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டிடியூஷன் எப்படி வேணா வச்சுக்கலாம், 1917. ஓகே, சொல்றதான். ஸோ ஜஸ்டிஸ் shall not be discriminated on the grounds of social condition or economical condition as well as political conditions. Okay, so justice is equally applied to all. Okay va? சொல்றதான். ஸோ இங்கே நீதி என்பது அனைவருக்கும் சமமான நீதி, சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ பாகுபாடின்றி நீதி என்பது அனைவருக்கும் சமம். ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லிபர்ட்டி. ஸோ அந்த லிபர்ட்டியோட ஒரு தொடர்ச்சிய வார்த்தைகள் என்ன? லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், லிபர்ட்டி ஆஃப் ஃபெய்த் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் வர்ஷிப். அந்த ஆர்டரையும் மறந்துடாதீங்க. ஓகே, டைரக்டாக சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க, பர்டிகுலர்லி அப்ஜெக்டிவ்ல. ஓகேவா? ஸோ இந்த லிபர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரம். ஓகே, ஃப்ரீடம். ஓகே, an individual freedom, தனி மனித சுதந்திரம். அப்போ தனி மனித சுதந்திரம் எதில் இருக்கு? நம்பர் 1 தாட், எண்ணம், எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு, பிலீஃப் ஃபெய்த் நம்பிக்கை, வர்ஷிப் வழிபாடு. ஓகேவா? ஸோ பிரியாம்பிள்லேயே நாம இந்த 5 விஷயங்களுக்கு தனி மனித சுதந்திரத்தை சொல்றோம். இந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட் 3, பர்டிகுலர்லி பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், அடிப்படை உரிமைகளில் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தனி மனித சுதந்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னைக்குமே சுதந்திரத்துக்கு எல்லை கிடையாது. ஓகே, தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் அ ஃப்ரீடம். அப்போ இங்கே என்ன இங்கே கொடுத்துருக்குற அந்த லிபர்ட்டி அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் indefinite liberty இல்ல, it is a definite liberty with certain limitations. ஓகே, அது என்னென்ன limitations அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகும்போது இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது என்னது? ஈக்குவாலிட்டி. ஓகே, சமம். ஓகேவா? ஈக்குவல், சமம். ஈக்குவாலிட்டி எதுல? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் தெம் அமங் ஆல். ஓகே, ஸோ முக்கியமாக ப்ரியாம்பிளில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சமூக நீதி, ஒரு சமநிலை. ஓகேவா? ஸோ நிலையிலும் சரி வாய்ப்புகள்லையும் சரி ஒரு சமத்துவத்தை நாம் கடைபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏழை பணக்காரன் அப்படின்னு கிடையாது, என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு கிடையாது. ஓகே, அதே போல் அரசியல் செல்வாக்கு மிக்கவன், அரசியல் செல்வாக்கு இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது. இங்கே அனைவரும் சமம். எதில்? நிலையிலையும் சமம், அதே போல் வாய்ப்புகள்லையும் சமம். அப்படி சமநிலை இல்லாத பொழுது அதை யார் தீர்த்து வைப்பான்? ஆப்வியஸாக அரசு தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சோஷியல் டெமோக்ரஸி. இதை நம்ம எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது போகும்போது அப்போ அதில் கவர்மெண்ட்டுடைய ரோல் எப்படி இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு என்ன டியூட்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நாம் தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவம், பிரதர்ஹுட். ஓகே, அதுலேயுமே எதில்? ஃப்ரெட்டர்னிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் மூலமாக என்ன ஒரு நிலை நாட்டப்படுது அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய தன்மானமும். ஓகே, தன்மானம், டிக்னிட்டி, நாட் மியர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு உயிரோட வாழ்வது மட்டும் கிடையாது, அவன் செத்தாலும் அவனுடைய மானத்தையும் பாதுகாப்பது. ஓகே, அதான் பெருந்தது சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். ஓகே, ஸோ அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல். ஓகேவா? ஃபைன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அனைத்தும் இருக்கும்போது, இந்த 4 விஷயங்கள் ஒரு எல்லைக்குள்ள இருக்கும் பொழுது எது வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று யூனிட்டி, இன்னொன்று இன்டெகிரிட்டி, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. ஸோ யூனிட்டி அப்படிங்கிறது ஒற்றுமை, இன்னொன்று இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒருமைப்பாடு.
ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் இந்திய நாட்டினுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ இதான் 3வது காம்பனண்ட். ஃபைனலாக 4வது காம்பனண்ட், 4th காம்பனண்ட் என்ன அப்படின்னா, இது அனைத்தும் இப்போ நம்ம பேசின இந்த அனைத்து விஷயங்கள், ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் த நேச்சர் ஆஃப் த இந்தியன் பாலிட்டி, இது அனைத்தும் எப்போ இருந்து இந்த இந்திய எல்லைக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிலே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, நவம்பர் 26, 1949. ஓகே, சரியா? நவம்பர் 26, 1949. அதில் கீழே வரும் பாருங்க, இன்னொரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி this 26th day of November 1949. ஸோ இந்த டேல இருந்து தான் அத்தனை விஷயங்களும் இந்த எல்லைக்குள்ள கொண்டு வரப்படுது. ஸோ அதனால தான் அந்த டேவை நாம் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ரியாம்பிள்னுடைய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு 1973 ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விஷயத்தை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். Okay, so it can be amended, but provided such an amendment should not disturb the founding values as well as the philosophy contained within the preamble. Okay, so if so it disturbs, then such an amendment shall be declared null and void. Okay va? Fine. So இந்த விஷயங்களை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கும்போது இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரியா? ஸோ எந்த ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும் போதும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று அனலைஸ் பண்ணும் பொழுதும் சரி, நாம் இதை ரெஃபரன்ஸாக வச்சு நாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கும்போது நமக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுதான் ஆல் அபவுட் என்னது ப்ரியாம்பிள். ஸோ இந்த ப்ரியாம்பிள் ரொம்ப முக்கியமானது இந்த 2 கேசஸ். ஒன்று பெருபாரி யூனியன் கேஸ் 1960. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து 13 வருஷம் கழிச்சு வந்த கேஸ் தான் கேசர் வந்த பாரதி கேஸ். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதான் திரும்ப சொல்லிட்டேன், ரிவிஷனாக வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாம்பிளில் ஒரு 3 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. எப்போ? 1976. ஸோ வாட் ஆர் த 3 வேர்ட்ஸ்? ஒன்று சோஷியலிஸ்ட், இன்னொன்று செக்குலர், இன்னொன்று இன்டெகிரிட்டி. ஸோ அதை எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்டிகிரேட் பண்ணாங்க, இன்சர்ட் பண்ணாங்க? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 2 பக்கமும் அதே தான் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த 42வது அரசியல் திருத்த சட்டத்தின் வாயிலாக இந்த 3 வார்த்தைகள், 42வது அரசியல் திருத்த சட்டத்தின் வாயிலாக இந்த 3 வார்த்தைகள் என்னாச்சு, இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட இந்த ப்ரியாம்பிள் முடியுது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்ட் 1ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், which is nothing but union and its territories. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we shall start with part 1, union and its territories. ஓகேவா? தேங்க்யூ. பை.